இவ்வளவு பெரிய இந்த யூனிவர்ஸ்ல பிசிக்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே மாறாது. எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், வீனஸ், சாட்டர்ன் எந்த கிரகத்திலையுமே பிசிக்ஸ் அப்படிங்கிறது மாறாது. பிசிக்ஸ் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஆனா ஏன் ஒரு சிறிய லெவலான ஆட்டம்ல பிசிக்ஸ் மாறுபடுது? அப்படி மாறுபட்டா ஏன் நார்மல் பிசிக்ஸும் இதுவும் ஒண்ணா இல்ல? அண்ட் பை த வே இந்த ஆட்டம்ல நடக்கிற சின்ன எனர்ஜில நடக்கிற இந்த பிசிக்ஸ் பேரு தான் குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம் பிசிக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. குவாண்டம் பிசிக்ஸ் ரெண்டா பிரிச்சோம்னா பிசிக்ஸ் நார்மலா நமக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ், குவாண்டம். ஃபர்ஸ்ட் இந்த குவாண்டம்னா என்ன? குவாண்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இடத்துல நடக்கிற அந்த எனர்ஜி, அதாவது இந்த ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, ஸ்மால் பாக்கெட் ஆஃப் எனர்ஜி இல்லையா? அந்த ஸ்மால் எனர்ஜியில என்னென்ன பிசிக்ஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் குவாண்டம் பிசிக்ஸ். வேவ் பார்ட்டிகல் அப்படின்னா என்ன? வேவ் பார்ட்டிகல் அப்படின்னா ஒரே படத்துல ஹீரோவும் வில்லனும் ஒரே ஆடு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வேவ் அப்படிங்கிறது அது ஒரு தனி விஷயம். பார்ட்டிகல் அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம். பார்ட்டிகல் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா? ஆனா வேவ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இப்ப நான் பேசுற சவுண்டா இருக்கட்டும், நீங்க கடல்ல வர அந்த வேவ்ஸ பார்த்தீங்க, அந்த வேவ்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வேவ் ஃபார்மேட்ல இருக்கும். இந்த பார்ட்டிகல் அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு. இந்த ஃபோன் அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு. இந்த லைட் அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு. இந்த கேமரா அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு. உங்க வீட்ல இருக்கிற எந்த சாலிட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலுமே, இது இங்க தான்ப்பா இருக்கு அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். இதுவே நம்ம தண்ணீல வர அந்த வேவ் வேணா எடுத்துக்கோங்களேன். அது இந்த இடத்துல தான் இருக்குன்றத என்னால சொல்ல முடியாது குறிப்பிட்டு. அந்த மாதிரி தான் இந்த வேவ் பார்ட்டிகிள் எக்ஸ்பெரிமெண்ட்ட எப்படி வேவும் பார்ட்டிகிளும் ஒரே மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு வரும். எப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 செவர் இருக்கு. பின்னாடி ஒரு செவர், முன்னாடி ஒரு செவர். அந்த முன்னாடி செவர்ல ஒரு லைனா கேப் இருக்கு. அதாவது ஓட்டை இருக்கு. அந்த லைன் வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக் செவர் தெரியும். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி அவர் என்ன பண்றாரு? நம்மள நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் கன் எடுத்து அந்த ஓட்டை வழியா ஷூட் பண்றோம். அப்படி ஷூட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நேரா பின்னாடி இருக்கிற செவருக்கு போயிட்டு, அந்த செவர்ல எலக்ட்ரான்ஸ் போய் அப்படியே உட்கார்ந்துருது. இது நார்மலான விஷயம் தானே! இது பிசிக்ஸ் தானே! இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சைடுல இருக்கிற ஓட்டையும், இன்னொரு சைடுல ஒரு ஓட்டம். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, ஒரே நேரத்துல எலக்ட்ரான்ஸ ஷூட் பண்றாங்க. அப்படி ஷூட் பண்ணும்போது 2 பக்கமும் 2 லைன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பின்னாடி செவர்ல கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. ஆனா அங்க நடந்தது ஒரு 5 லைன் இல்ல ஒரு 6 லைன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லைனா வந்தது. ஒரு எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து போகும்போது ஒரு பார்ட்டிகிளா போச்சுன்னா 2 லைன்ல போய் உட்காரும். இதுவே அது ஒரு வேவா இருந்ததுன்னா, அது பாதி தானே போய் உட்காரும். ஸோ அந்த மாரி ஒரு 4, 5 லைன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய சுவர்ல படிஞ்சது. இதுதான் வேவ் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா, இது எப்படி வேவ் பார்ட்டிகல்னு சொல்ற? இது வேவா மட்டும் தானே போயிருக்கு. அப்ப இது வேவ் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இத அப்சர்வ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுக்கு அப்புறம் தான் இன்னொரு எலக்ட்ரான் அந்த ஓட்ட வழியா உள்ள போறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா, வேவ் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரே நேரத்துல தான் உள்ள போகும். கடல் அலைகள பார்த்துருக்கீங்களா? ஒரு அலை வருது அப்படின்னா, ஒரு வேவ் வருது அப்படின்னா, அது ஒரே நேரத்துல தான் வந்து லேண்ட ரீச் ஆகும். பட் ஒரு பார்ட்டிகிள் அந்த மாரி இருக்க முடியாது. ஸோ, ஒரே நேரத்துல வந்தாகணும் அப்படிங்கிறது வேவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மாரி. ஆனா, பார்ட்டிகிளுக்கு அப்படி கிடையாது. ஸோ, இது பார்ட்டிகிளாவும் இருக்கு, வேவாவும் இருக்கு. அதனால இது வேவ் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றாங்க. வேவ் பார்ட்டிகிள் டூயாலிட்டி. ஸோ, இந்த வேவ் பார்ட்டிகிள் அப்படிங்கிறத பார்த்த உடனே ஒரு ஷாக்கும், ஒரு ஆச்சரியமும் நமக்கே வருது இல்லையா? எப்படி ஒரே நேரத்துல 2ம் ஒரே மாரி இருக்க முடியும்?
2 வேற வேற ப்ராப்பர்ட்டீஸ் உள்ள ஒரு விஷயம் எப்படி ஒரே எலக்ட்ரான்ல இருக்கு அப்படிங்கிற ஆச்சரியம் இன்னும் கூடாது. குவாண்டம் பிசிக்ஸ்ல சூப்பர் பொசிஷனிங்னா என்ன அப்படிங்கிறத இந்த ₹1 காயினை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படிங்கிறத கடவுளோ தற்செயலோ இந்த ₹1 காயின் தான் டிசைட் பண்ண போகுது. இப்போ சூப்பர் பொசிஷனிங்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த ₹1 காயினை வச்சு நான் வந்து சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த காயினை நான் வந்து ஃபிளிப் பண்ணி விடுறேன் அப்படின்னா இந்த காயின் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நான் டக்குன்னு கையை வச்சு பிடிச்சேன் அப்படின்னா இந்த காயின் எங்க இருக்கு அப்படின்றத என்னால சொல்ல முடியும். இதுவே அது சுத்தாம இருக்கும்போது அது இங்க தான் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா இது சுத்திக்கிட்டே இருக்கும்போது எங்க இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. டக்குன்னு கை வச்சு பார்த்தா இங்க வச்சு பார்த்தா இங்க இருக்கும். அங்க வச்சு பார்த்தா அங்க இருக்கும். ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த அளவு அது ஸ்பீடா இருக்கு. இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் சொல்லலாம். இப்போ இது சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? இங்க வச்சா அது நின்றுது. சுத்திக்கிட்டே இருக்கு. இங்க வச்சாலும் நிக்குது. இங்க வச்சாலும் நிக்குது. எங்க வச்சாலும் இது வந்து நிக்கும். ஏன்னா, இது செம்ம ஃபாஸ்ட்டா சுத்துது. இத விட 1000 மடங்கு இல்ல. அதுக்கு மேல ஃபாஸ்ட்டா இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ். அந்த அளவு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அது எல்லா இடத்துலயும் இருக்கும்னு சொல்றாங்க. இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப நான் இத வந்து நான் எங்க கை வச்சு பார்த்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அது சூப்பர் பொசிஷனா இருக்கும். இங்க புடிச்சா இது ஒரு பொசிஷன். இதுவே நான் இந்த சைடு வந்து புடிச்சேன்னா, இங்க ஒரு பொசிஷன். இதுவே நான் வந்து கீழ இருந்து புடிச்சேன்னா, இங்க ஒரு பொசிஷன். ஸோ எங்க புடிச்சாலும் எல்லா இடத்துலயும் இது வந்து நிக்குது இல்லையா? அதே மாரி தான் அந்த காயினும், அதே மாரி தான் நம்மளோட குவாண்டம் பிசிக்ஸும். எந்த இடத்துல இருந்து புடிச்சாலும் நிக்கிற மாரியான ஒரு பொசிஷன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொசிஷனே இருக்காது. ஆனா நீ எங்க நெனச்சாலும் அந்த இடத்துல இருக்கு. இதனால நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்ல பிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 0s ஆர் 1s 0வாவும் இருக்கும், 1ஆவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சூப்பர் பொசிஷனிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது குவாண்டம் என்டாங்கிள்மென்ட். வாட் டு யூ மீன் பை குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்டாங்கிள்மென்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னே ஆஹா இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. என்டாங்கிள்மென்ட்னா பிணைப்பு. 2 விஷயத்துக்குள்ள பிணைப்பு. அதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட். 2 எலக்ட்ரான்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பிணைப்பு. இப்போ நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்கு. நம்மளுடைய கிரகங்கள் அத சுத்தி வருது அப்படின்னும்போது, இது நார்மலா நம்ம பிசிக்ஸ்ல நடக்கிறது. ஆனா இதுவே ஒரு ஆட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டம சுத்தி ஒரு 2, 3 எலக்ட்ரான் சுத்தி வருது அப்படின்னும்போது, 2 எலக்ட்ரான் என்டாங்கிள் ஆயிருக்கு. அதாவது பிணைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒண்ணுக்கு ஆப்போசிட்டா தான் இன்னொன்னு இருக்கும். அதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் பேசிக்கா. இப்போ நான் சொன்ன மாரி, இந்த பிசிக்ஸ் ஸ்பின்னரே எடுத்துப்போமே. இந்த இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விங்கும், இந்த ஒரு விங்கும் என்டாங்கிள் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். லெட்ஸ் சே இந்த விங்குக்கு ஆப்போசிட்டா தான் இந்த விங் இருக்கும். இந்த விங் மேல சுத்துது அப்படின்னா, நம்மளுடைய இன்னொரு விங் கீழ தான் இருக்கும். இந்த விங் சைடுல இருக்குன்னா, இந்த விங் லெஃப்ட்ல இருக்கும். ஸோ 2 விஷயமும் என்டாங்கிள் இருக்குன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ இந்த சூப்பர் பொசிஷனிங்ல ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சாலே போதும். இன்னொரு எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படிங்கிறத என்னாலயே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய குவாண்டம்ல அதாவது ஒரு ஆட்டம்ல நமக்கு நான் சுத்திட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து என்டாங்கிள் ஆயிருக்கு அப்படின்னும்போது, ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். என்டாங்கிள் ஆயிருக்கிற இன்னொரு எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் இத வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்ஸ்ல கேட் இருக்கு. அந்த கேட்ல நமக்கு வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ் வந்து இந்த 2 பாக்ஸையுமே நம்ம வந்து என்டாங்கிள் ஆயிரும். ஓகேவா? அதுல வந்து 2 ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு
ஒருவேளை அந்த பூனை அந்த கேஸ் லீக் ஆகாம, அதாவது அந்த கேஸ லீக் பண்ணாம உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைடுல அந்த பூனை கேஸ் லீக் ஆகி இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது 2த்துல எது வேணா நடக்கலாம். ஆனா இது 2மே நடந்ததுன்னா, அதுதான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மென்ட். அதாவது 2 பாக்ஸ்ல, ஒரு பாக்ஸ்ல பூனை உயிரோட இருக்கும். ஒரு பாக்ஸ்ல பூனை செத்து போயிரும். திஸ் இஸ் கால்ட் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட். இதாவது நம்மளோட பிளாக் படம் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வந்தது. பிளாக் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாரி குடுப்பாரு. அப்ப அந்த பூனை வந்து விஷம் குடிச்சு செத்தும் போயிருக்கும், முழிச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ அதே மாரி தான் இங்க. ஆனா அங்க சொல்றது வேற. ஏன்னா அங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஆளு வந்து விஷம் குடிச்சு சாகுறதும், விஷம் குடிச்சு சாகாம இருக்கிறதும் ஒரே போல. ஆனா இங்க அப்படி கிடையாது. 2ம் வேற வேற பூனைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பூனை கேஸ் லீக் ஆகாம தப்பிச்சிருச்சு. கேஸ் லீக் பண்ணாம தப்பிச்சிருச்சுன்னா, இன்னொரு சைட்ல 2வது என்டாங்கிள் இருக்கிற அந்த பாக்ஸ்ல அந்த பூனை கேஸ் லீக் ஆகி செத்து போயிருக்கு. ஆனா இதுல நான் வந்து திறந்து பார்த்து ஏதாவது ஒரு பாக்ஸ திறந்து பார்த்தாலே, இன்னொரு பாக்ஸோட ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிரும். ஒருவேளை இந்த பாக்ஸ்ல பூனை உயிரோட இருந்ததுன்னா, அந்த பாக்ஸ்ல செத்து போயிருக்கும்னு நானே டிசைட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்ல பூனை செத்து போயிருந்ததுன்னா, இந்த சைடுல பூனை உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு தான் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட். ஆனா இதுல நம்மளோட நார்மல் பிசிக்ஸோட ஒத்துப்போகல அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான நான் வந்து இந்தியாவுக்கும், இன்னொரு எலக்ட்ரான நான் வந்து அப்படியே இந்தியாவுக்கு நேர் ஆப்போசிட்ல அமெரிக்காலயும் வச்சேன் அப்படின்னா, 2 எலக்ட்ரானையும் என்டாங்கிள் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் எங்க சுத்துதுன்னு எனக்கு தெரியும். இன்னொரு எலக்ட்ரான் எங்க சுத்துது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, இது லைட்ட விட ஸ்பீடா டேட்டா டிராவல் ஆகுற மாரி இருக்கே. ஒண்ணுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு நடக்குதே அப்படின்னும்போது, இது நம்மளோட நார்மல் பிசிக்ஸோட ஒத்துப்போகல அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோலருந்து உங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ்னா என்ன? அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேசிக்ஸ் ஆஃப் குவாண்டம் பிசிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்க தைரியமா போய் சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தமிழ் டெக்னாலஜிய சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இதெல்லாம் சரி, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன? குவாண்டம் பிசிக்ஸ்னா பார்த்துட்டோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.